ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ஜி5 ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்க காக்கி சர்க்கஸ் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு கிரைம் காமெடி ஜானர்ல எடுத்திருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெப் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தமா 7 எபிசோடு இருக்கு. இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சப் ஜெயிலு. அங்க முனிஷ்கான் பாத்தீங்கன்னா ஜெயிலரா இருக்காரு. அவரு நிறைய புக்லாம் எழுதுவாரு. அதனால என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வர கைதிகள் கிட்ட எல்லாம் அதை கொடுத்து படிங்கடா, திருந்திருவீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அலையிறாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளேயே ஒரு குட்டி சாமி சிலையும் வச்சிருக்காங்க. அது கூட ஒரு உண்டியலை வச்சு வர கைதிங்க கிட்ட எல்லாம் அதுல காசு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை வருஷத்துக்கு ஒரு முறை கேரளால இருக்க ஒரு கோயிலுக்கும் அனுப்பிச்சு விடுறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு நாள் அந்த உண்டியல்ல இருக்க காசு திருடு போகும். இது வெளியே தெரிஞ்சதுன்னா நமக்கெல்லாம் அசிங்கமா போயிடும். ஏன்னா ஜெயிலுக்குள்ளே வந்து ஒருத்தன் திருடிட்டானா அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த யாரு திருடினா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க களத்திலேயே இறங்குறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த வெப் சீரிஸ். இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா காமெடி போர்ஷன் சொல்லலாம். அங்கங்க ஒரு சில காமெடி போர்ஷன்ஸ் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வெப் சீரிஸ்ல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தர் கேரக்டருமே ஓரளவு ஓகேவா எழுதியிருக்காங்க. அதே மாதிரி டெக்னிக்கலி வெப் சீரிஸ் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளே தான் பார்க்கும்போது பயங்கரமா கோட்டை விட்டுருக்காங்க. ஏன்னா இது ஒரு டெம்ப்ளேட்டான ஸ்டோரி பிளாட் தான். அது மட்டும் இல்லாமல் பயங்கர ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்டோரி பிளாட். இதை வச்சு இவங்க ஒரு 7 எபிசோட் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி எடுத்ததுதான் நல்லாவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியா நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியற மாதிரி தான் இருக்கு. பல சீன்ஸ் நமக்கு லாகிங்காகவும் இருக்கு. காமெடி இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி தான் இருந்தது. மொத்தத்துல என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் ஆச்சு வெப் சீரிஸ் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெப் சீரிஸ்க்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.